ரசிக்கிறவங்க பாருங்கள், பார்க்குறவங்க நம்ம சேனல்லாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத் அந்த டைரக்ஷனில் தான் இன்றைக்கி ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறோன்றத உங்களுக்கு லைவாக காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட் ஃபவுண்டேஷன் ரெடி பண்ணிக்கணும். ஃபவுண்டேஷன் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு சென்டர் பாயிண்டில் வந்து மேட்ச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கு அந்த ஸ்டாரில் வந்து சென்டர் பாயிண்ட்லேயே மேட்ச் பண்ணி அந்த ஸ்டிக்கை வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஷார்ப் எட்ஜ் டாப் எண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டேஷன் 3 பாயிண்ட் ரொட்டேஷன் வந்து அதுக்குள்ளே நம்ம போட்டுடுறோம். அது பார்த்திங்கன்னா 3 சைடு லெக் இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏரோ, ஸ்கூல் ஏரோ, நார்த், வெஸ்ட், ஈஸ்ட், சவுத் ஏரோ எந்த டைரெக்ஷனில் சுற்ற போகுது, எப்படி காமிக்க போகிறன்றதை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நார்த்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஈஸ்ட் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வெஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். வெஸ்ட்டு சொல்லிக்கிறதுக்கப்புறம் சவுத்து வெளியே இது பண்ணியாச்சு. எல்லா பக்கம் பார்த்திங்களா, எல்லாமே 4 போல் எல்லாமே இன்சர்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த சென்டர் பாயிண்ட் பேலன்சிங் பண்ணுறதுக்கு ஏர் சர்க்குலேஷன் ரொட்டேஷன் பண்ணுறதுக்காக ஒரு கப் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம அந்த கப்பை வந்து அந்த சென்டர் பாயிண்ட் ரொட்டேஷனல் பாயிண்டில் வந்து லாக் பண்ணி அந்த ஏர் ஃப்ளோக்கு நம்ம வந்து டைரெக்ஷன் கொடுக்க போகிறோம். அந்த ஏர் ஃப்ளோக்கு டைரெக்ஷன் கொடுத்தோடனே என்ன ஆகும்னா, அந்த கப்பில் வந்து ஏர் பட்டு அந்த ரொட்டேஷனை வந்து ஆன்டி கிளாக் வைஸ் எப்படி வேணால் சுற்றும். அந்த ரொட்டேஷனுக்கு அது சுற்றும் போது எந்த டைரெக்ஷன் சுற்றுது அப்படின்றத ஏர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அங்கே பாருங்கள், வெஸ்ட். அதே மாதிரி எந்த பக்கன்றதை நான் காமிக்கிறேன், ஒவ்வொரு பக்கமும் காமிக்கிறேன். ஏர் அந்த கப்பு மூலிமா படும்போது அப்படி டைரெக்ஷன் வரும். எப்படி இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி ஏர் ரொட்டேஷன் நம்ம எந்த டைரெக்ஷனில் போகுது 4 போல் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் ரெடி ஆகிடுச்சு. சரிங்களா? ஏர் மூலிமாவும் பண்ணிக்கலாம், வாட்டர் ஃப்ளோ மூலிமாவும் பண்ணிக்கலாம். அது ரொட்டேஷன் ஆகும்போது ஆன்டி கிளாக் வைஸ் எந்த ரொட்டேஷனில் வந்து வேணாலும் அது வந்து மூவ் ஆகி நம்மளுக்கு டைரெக்ஷன் காமிக்கும். நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ஆரோ. இப்போ நம்ம ஊதும் போது இது நவுறும். அது வந்து இப்போ நம்ம ஈஸ்ட்னா ஈஸ்ட் அந்த மாதிரி சுற்றி சுற்றி அந்த நாடை காமிக்கும். வாங்க பார்க்கலாம். நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா, இங்கே பாருங்க, நம்மளுக்கு சவுத்.